ஸ்ரீ பைரவி ஜோதிடம் நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு கும்பராசிக்கு 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். கும்பராசிக்கு 3இல் மேசராசியில் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் நின்று 5, 7, 9ஆம் பார்வையாக சிம்மம், துலாம், தனுசு ராசிகளை, உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் பாவங்களை ஏப்ரல் மாதம் வரை பார்வை செய்து பலன் தருவார். மே மாதம் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து கன்னி, விருச்சகம், மகரம் ராசிகளை பார்வை செய்வார். உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் பாவங்களை பார்வை செய்து பலன் தருவார். குரு பகவான் பார்க்கும் பாவக பலன்களையும் அதில் நிற்கும் கிரகங்களின் காரக பலன்களையும் அதிகப்படுத்துவார். ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்வதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். வாகன யோகம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2, 11ஆம் அதிபதியான குரு பகவான் 3இல் நின்று 7ஆம் பாவத்தை பார்வை செய்து குடும்பம் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அதிகமாகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். குடும்பத்தில் தனவரவு, பொருள் சேர்க்கை அதிகமாகும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகும். சேமிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர அலங்கார பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாகும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறும் துலாம் ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி உதவிகள், ஆதாயம், ஆதரவு உண்டு. ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் செல்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். அரசியலில் செல்வம், செல்வாக்கு உயரும். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசு ராசியை பார்வை செய்து சமுதாய தொடர்பால் கௌரவம், அந்தஸ்து உயரும். கௌரவமிக்க பதவிகள் தேடி வரும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். போட்டி பொறாமைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகமாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தாய் வழி உறவினர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் பணி சுமை கூடும். அனைத்து வழிகளிலும் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்கவும். சதயத்தில் பிறந்தவர்கள் மாணவர்கள் சுலபமாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பொருளாதார முன்னேற்றம் தரும். சேமிப்பு உயரும். கடன் சுமை குறையும். அனைத்து முயற்சியும் நன்மையை தரும். போராட்டாதியில் பிறந்தவர்கள் தொழிலதிபர்கள் பங்குதாரரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். முதலீடு செய்வதற்கேற்ப லாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். மே மாதத்திற்கு மேல் 3ஆம் பாவ மேசராசியிலிருந்து 4ஆம் பாவம் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையும் குரு பகவான் 7, 5, 7, 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8, 10, 12ஆம் பாவங்களை பார்வை செய்வார். உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவ கன்னிராசியை குரு பார்வை செய்வதால் ஆயுள் கண்டம் நீங்கும். தீராத நோய்க்கு மருத்துவ சிகிச்சை பெறலாம். மருந்துண்ணலாம். முன்னோர்களுக்கு முறைப்படி திதி செய்து ஆசி பெறவும். சிலருக்கு திடீர் உயில் சொத்து, பணவரவு, அதிர்ஷ்டம் ஏற்படும். குரு பகவான் 8, 12ஆம் பாவங்களை பார்வை செய்து வெளிநாடு செல்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். கல்விக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக
வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டில் தற்காலிகமாக தங்கி பணி செய்பவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்வை செய்வதால் கூட்டுத் தொழில் முன்னேற்றம், அதிக லாபம் கிடைக்கும். பங்குதாரரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலுக்கு மாமியாரின் உதவி கிடைக்கும். குருவின் சமசப்தம பார்வை விருச்சகத்தின் மீது வீடு, வண்டி, வாகனம் வாங்குவீர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். வீடு கட்டி குடிபுகுவீர்கள். விவசாயம், நல்ல மகசூல், லாபம் கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைக்கும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 12ஆம் பாவ மகர ராசியை பார்வை செய்வதால் வேலை, தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மனதில் 2வது தொழில் செய்ய நினைத்தால் எண்ணங்கள் நிறைவேறும். 2வது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியம் கெடும். மருத்துவ செலவு அதிகமாகும். சிலருக்கு கடல் பயணம், விமான பயணம் செய்யும் சூழ்நிலை சாதகமாகும். ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் செய்வீர்கள். கோயில் கட்டுமானத்திற்கு செய்வீர்கள். கோயில் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். குரு பார்வை செய்யும் பாவங்களில் ராசிநாதன் சனி மற்றும் விரையாதிபதியான ராசிநாதன் சனி பகவான் நின்றால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். சோம்பல் இன்றி அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். பண விரயங்களை முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். 2-11ஆம் இட அதிபதியான குரு பகவான் ஜனனகால குரு பகவான் மீது கோச்சார குரு பகவானின் பார்வை பெற்றால் குடும்பம் அமையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மனைவியின் ஆயுள் கண்டம் நீங்கும். மனைவியால் பணவரவு உண்டு. வாழ்க்கை துணையின் ஆதரவும் உதவியும் உண்டு. வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் உதவுவார்கள். உங்கள் தடைப்பட்ட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். மறுமண முயற்சியில் சூழ்நிலை சாதகமாக உள்ளது. மறுமணம் செய்து கொள்ளலாம். மூத்த சகோதரர் உதவி கிடைக்கும். 3-10ஆம் இட செவ்வாய் பகவான் மீது குரு பார்வை செய்தால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மாமியாரின் உதவி, மாமனாரின் உதவி தொழிலுக்கு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை, உதவி கிடைக்கும். அண்டை அயலார் நட்புடன் பழகுவார்கள். பேர், புகழ், பட்டம், பதவி, கௌரவம், சுயமரியாதை, சமூக அந்தஸ்து உங்களை தேடி வரும். விவசாய நிலம், பூமி, மனை வாங்குவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். 4-9ஆம் இட சுக்கிர பகவான் மீது குரு பார்வை செய்தால் வீடு, வண்டி, வாகனம், கால்நடைகளால் லாபம். வீட்டு வாடகை, வண்டி வாடகையால் லாபம். ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், ஆடை, ஆபரண சேர்க்கை அதிகமாகும். ஜவுளி தொழிலில் லாபம் அதிகமாகும். அழகு நிலையம், ஃபேஷன் டிசைனர்ஸ், நகைகள், கவரிங் நகைகள் வியாபாரம், அலங்கார ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தந்தையின் உதவி கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள். 5-8ஆம் இடமான புதன் பகவான் மீது குரு பார்வை செய்தால் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். விரும்பிய தொழிற்கல்வியில் சேர்ந்து படிப்பார்கள். கல்விக்காக வெளிநாடு முயற்சி செய்தால் வெற்றியாகும். காதல் பெரியோர்களின் ஆசி பெற்று திருமணத்தில் முடியும். உயரமான இடங்களில், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. 8இல் நிற்கும் கேதுவின் மீது குரு பார்வை செய்வதால் ஆயுள் கண்டம் விலகும். திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் தேடி வரும். கல்வியில்
நல்ல ஞானம் கிடைக்கும். 7ஆம் இட சூரிய பகவான் மீது குரு பார்வை செய்தால் திருமண முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். கூட்டுத் தொழில் சிறப்பான முன்னேற்றம் அடையும். அதிக லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு, நல்லிணக்கம் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். தினந்தோறும் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. அரசு சார்ந்த விஷயங்களால் ஆதாயம். ஆட்சியில் இருப்பவர்களின் உதவி, நட்பு கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் தொழில் அதிக லாபம் தரும். அரசு அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் உதவியும் ஆதரவும் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் சீராகும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 2இல் நிற்கும் ராகுவால் அந்நிய மொழி பேசுபவர்களின் நட்பு கிடைக்கும். 8இல் நிற்கும் கேது குரு பார்வை பெறுவதால் வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும். ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் பரிகாரம் செய்வது நல்ல பலனை தரும். விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பான யோக பலன்களை அடையலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.